கூட விறுவிறுப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக கடந்த சில நாட்களில் தொடர்ந்து தொகுதிக்குள்ளே செல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை மக்கள் தொடர்ந்து விரட்டி அடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழகம் முழுவதும் நாம் காண நேரிடுகிறது. இதில் குறிப்பாக திருப்பூர் தெற்கில், அதே மாதிரி பாபநாசம், அங்கே பாபநாசத்தில் திரு உதயநிதி ஸ்டாலினையே அவருடைய பிரச்சார வாகனத்தையே மறித்து இந்த அரசின் மீதான தங்களுடைய அவநம்பிக்கையை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி அரவக்குறிச்சி, இளங்கோ, கும்பகோணம், திருச்செந்தூர், சேலம் வடக்கு, மதுரை தெற்கு, கோபிச்செட்டிப்பாளையம், வேடசந்தூர், முதுகலத்தூர், ரிஷிவந்தியம், குன்னம், பாபநாசம், ஜெயங்கொண்டம், உத்திரமேரூர், சோழவந்தான், திருப்பத்தூர், பூம்புகார், ஸ்ரீரங்கம், அதே மாதிரி ராஜபாளையம், ஸ்ரீவைகுண்டம், பல்லடம், மணப்பாறை, மண்ணச்சநல்லூர், இப்படி கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை, ஏன் துணை முதலமைச்சரை கூட மக்கள் தொடர்ந்து மறித்து இந்த அரசாங்கம், திராவிட மாடல் திமுக அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை, அடிப்படை வசதிகள் கூட செய்து தரவில்லை என்ற ரீதியில் விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதோ திராவிட மாடல் ஆட்சி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டது போன்ற தவறான ஒரு கருத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறார். இந்த 5 வருடங்கள் படைத்தது எதுவுமே சாதனை அல்ல, பெரும் சோதனை தான் என்பதை நாம் உணர்கிறோம். அதே போல குறிப்பாக நேற்று முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது இந்த 1000 ரூபாய் கொடுத்தது போன்று 8000 ரூபாய் கூப்பன் என்பது ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதியாக, உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 8000 ரூபாய் கூப்பனை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் சில தொகுதிகளில் கள்ள டோக்கன் அடித்து, கள்ள கூப்பன் அடித்து, அச்சடித்து மக்களிடையே அதை விநியோகம் செய்வது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 8000 ரூபாய் கூப்பன் விவகாரத்தில் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல 4000 கோடி ரூபாய் ஊழல் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்திலிருந்து 4000 கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறது திராவிட மாடல் திமுக. இதில் 2 கோடி குடும்பங்களுக்கு அல்லது மக்களுக்கு இவர்கள் கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு 8000 ரூபாய் கூப்பனை டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர். அதிலும் குறிப்பாக உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லாதே நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்ற அளவிற்கு நேற்று பேசியிருக்கிறார். நீங்களே செஞ்சுருங்கன்ட்டு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களிடம் இதை கொடுப்பார். ஏனென்றால் எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷினு, டிவி, ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறவங்க ஏன் அதை வாங்கி வச்சுக்க போகிறாங்கன்றது தான் நம்ம பேசணும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், மிக தெளிவாக சில அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்புகிற, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கடைக்காரர்களுக்கு மட்டுமே இது கிடைக்குமாறு செய்து ஒவ்வொரு கூப்பன்லேயும் 2000 ரூபாய் குறைச்சி பணமாக கொடுக்கறதுக்கு தான் இது பயன்படும் என்பதை நாம் தெளிவாக சொல்கிறோம். 2 கோடி × 2000 ரூபான்னு வச்சா கூட குறைந்தது 4000 கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்கு திட்டமிடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பில் ஏதோ பல குற்றங்களை கண்டுபிடித்து விட்டதாக சொல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இங்கே பாலியல் கொடுமைகள், பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள், அதே மாதிரி குறிப்பாக பெண் குழந்தைகள், பள்ளியிலே படிக்கக்கூடிய 4 வயது 5 வயது பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் இது தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. இதை கேட்டால் ஒன்று இதை தடுப்பதற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதை சொல்லாமல்
அமெரிக்காவை பார், ரஷ்யாவை பார் அப்படின்னு வைகோ ஒரு காலத்தில் பேசுவார். அந்த மாதிரி மணிப்பூரை பார், அதை பார், இதை பாருன்றார். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் ஏன் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன, தமிழ்நாட்டில் பள்ளியிலே படிக்கக்கூடிய 4 வயது குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு இந்த பாலியல் கொடுமை ஏன் நடைபெறுகிறது, இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் அரசாங்கமே தொடர்ந்து பெருக்கி கொண்டு வரக்கூடிய டாஸ்மாக் சாராயம், அதே போல் போதைப் பொருளுடைய தாக்கம். இது இரண்டு, அந்த மாஃபியா, இந்த 2 நாள் தான் இவ்வளவு பெரிய சமூக அவலம் இந்த தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? இந்த அத்தனை விஷயங்களுக்கும் அவர் நாங்கள் குற்றங்களை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்கிறார். அதே மாதிரி தண்டனையை நாங்கள் அதிகரிக்க சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார். ஆனால் காவல்துறை என்பது எதற்காக இருக்கிறது? காவல்துறையினுடைய பணி என்ன அப்படின்னா குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதுன்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு சீர்கேடு வராமல் இருப்பது, கொலைகள் நடக்காமல் இருப்பது, இதுதான் காவல்துறையுடைய கடமை. குற்றங்கள் நடைபெறுவதாவது தடுப்பதை, குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்னே தடுப்பதற்குத்தான் காவல்துறை. எதுக்காக ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது? அந்த இடத்துல குற்ற சம்பவங்கள் அல்லது குற்றவாளிகள் இருப்பார்களே, ஆனால் சமூக விரோதிகளை கண்டறிந்து குற்றங்கள் நடக்காது தடுப்பதற்குத்தான் காவல்துறையை தவிர, குற்றங்கள் நடந்துவிட்டால் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று காலரை தூக்கி கொண்டு மார்த்தட்டி கொள்வது காவல்துறையினுடைய ஒரு முதலமைச்சருடைய வேலை அல்ல. அதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அப்போது இந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தோல்வியுற்ற அரசை தான் நடத்தி கொண்டு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அவருடைய அறிக்கை என்ன, அவருடைய பேச்சு என்னன்னா, நாங்கள் குற்றம் நடந்த பின்னர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்வது ஒரு முதலமைச்சருக்கு அழகே கிடையாது. நாங்கள் இவ்வளவு குற்றங்களை தடுத்திருக்கிறோம், இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்று முதல்வரால் சொல்ல முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெட்டி சாய்க்கலாம், கொலை செய்யலாம் என்கின்ற மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் சொல்கிறோம், இந்த அரசாங்கம் ஒரு தோல்வியுற்ற அரசு. அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் உதயநிதி குறித்து இவரால் பேச முடியுமா? நிறைய பேசுகிறார், மற்ற இடங்களை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார். திரு எடப்பாடி பழனிசாமியை பற்றியெல்லாம் பேசுகிறார், எல்லாமே பேசுகிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியல் உண்டா இல்லையான்றதான் நம்ம கேள்வி. உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் தேர்தலில் நிற்க மாட்டார் என்று சொன்னார். அதன் பிறகு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க. இன்றைக்கு உறுதியாக அவர் முதலமைச்சராக மாட்டார், ஆக்க மாட்டோம் என்று சொல்வார்களா? திமுக காரங்க முதல்ல உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுப்பாங்களா முதலமைச்சரா அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்கும்போது தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் மாறிக்கிட்டு இருக்குது. இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் வளர்ச்சியில் தமிழகம் நாங்கள் முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் கேட்பது ஒன்று தான், தொழில்நுட்பம் மாறுகிறது. ஒரு காலத்தில் டிவின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ எல்இடி ஆகி அது வேறு எங்கெல்லாமோ பரிணாம வளர்ச்சியாகி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அதே போல் இன்று நம்முடைய செமிகண்டக்டர் ஆலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வசதியை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தும் கூட மிகப்பெரிய ஆலைகள் இங்கு வரவில்லை. கர்நாடகாவிலும் அஸ்ஸாமிலும் செமிகண்டக்டர் ஆலைகள் வருகிறது என்று சொன்னால் இந்த தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்றது தான் கேள்வி. அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ், அரிய வகை தாதுக்கள் குறித்து பட்ஜெட்டில் நம்முடைய மத்திய அரசு அறிவித்தும் கூட இன்று வரையிலும் அதற்கான என்ன முன்னேற்பாட்டை செய்திருக்கிறார்கள், என்ன முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள் என்று எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான தோல்வியை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதே போல் இங்கே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து அவர் அப்படி பேசிவிட்டார், இப்படி பேசிவிட்டார் என்று சொல்கிறார்கள். நாகரிகம் குறித்து வகுப்பு எடுக்கிறார்கள். நாகரிகம் குறித்து வகுப்பு எடுப்பதற்கு திமுகவிற்கு
சிறிதளவேனும் தகுதி இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஏனென்றால் அநாகரிகத்தினுடைய மறுபெயர் தான் திமுகவே. நேற்றைய முன்தினம் கூட சொல்லின் செல்வர் என்று திமுக அரசு விருது கொடுத்த ஒரு நபர் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தரக்குறைவாக, கீழ்த்தரமாக, மிக மோசமாக தன்னுடைய முகநூலிலே விமர்சித்திருக்கிறார். எவ்வளவு ஒரு 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 மனிதத்தன்மை இல்லாமல், ஒரு பெண்ணென்றும் பாராமல் மிகப்பெரிய வன்கொடுமை. அந்த நபரை காவல்துறை வன்கொடுமை சட்டத்திலே இந்நேரம் கைது செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய உருவத்தை கேலி செய்து, உருவ கேலி, பாடி ஷேமிங், எவ்வளவு மோசமான ஒரு நபருக்கு சொல்லின் செல்வர் விருது கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்போது இந்த திமுக நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், பயிற்சி பட்டறையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். திமுக இப்படிப்பட்ட நபர்களை கீழ்த்தரமாக பேசுவதற்காக, தரக்குறைவாக பேசுவதற்காக, கேவலமான வார்த்தைகளை பேசுவதற்காக தங்களுடைய தொண்டர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்டறையை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நாகரிகம் பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் வாயை திறந்தாலே அநாகரிகம்தான். எடப்பாடி டெட் பாடின்னு பேசினாரா இல்லையா உதயநிதி ஸ்டாலின்? அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிறார்கள். எங்களுடைய முன்னாள் மாநில தலைவரை பேசுவவர்களுக்கு சொல்லின் செல்வர் விருது கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு எவ்வளவு மோசம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கிற நபர், அவங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேசக்கூடிய பட்டியலில் இருக்கிறவங்கள இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக்குவதற்காக வேட்பாளருக்கு சீட்டு வேற கொடுத்துருக்குறாங்க. என்னுடன் இருக்கக்கூடிய எங்களுடைய பேனலிஸ்ட்டு, நம்முடைய விவாதங்களில் பங்கேற்பதாக இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய கலாச்சார செயலாளர் திருமதி கஸ்தூரி அவர்களை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் விமர்சித்து வருகிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இதில் ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில முக்கிய ஐடி நிர்வாகிகள் கூட இதில் அடக்கம். இப்படிப்பட்டவர்கள் நாகரிகம் குறித்தெல்லாம் மற்றவர்களுக்கு பாடம் எடுப்பது என்பது தேவையற்றது. இதுதான் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய குறிப்பான விஷயங்கள். இதில் குறிப்பாக அந்த 8000 ரூபாய் அந்த கூப்பனில் 4000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெறப் போகிறது, எச்சரிக்கை விடுக்கிறோம். மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு திமுக ஒரு புதிய திட்டத்தை போட்டிருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு குறித்தெல்லாம் திமுக பேசுவதற்கு யோகியதையே கிடையாது. இந்த 5 வருடங்களில் பெண்கள் பாதுகாப்பை டோட்டலாக மறந்து போயிட்டாங்க. மொத்தமாக மறந்து போய் இந்த அளவிற்கு அவர்கள் மோசமாக இருந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதே மாதிரி குற்றங்களை தடுக்க தவறி இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் சட்டமன்ற உறுப்பினர்களை, வேட்பாளர்களை, அமைச்சர்களை மக்களே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகம் முழுவதும் இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கடந்த 11 வருடங்களில் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புக்காக, தமிழகத்திற்காக எவ்வளவோ பல லட்சக்கணக்கான கோடிகளை கொடுத்தும் கூட அதை முறையாக அமல்படுத்தாத குற்றத்தினால் மத்திய அரசு திட்டங்களை அமல்படுத்துவது மாநில அரசு, அதிலும் கூட பல ஊழல்களை செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி எறியப்படும் நாள் இந்த ஏப்ரல் 23. இன்றைய தினம் மதுரையில் எங்களுடைய மாநில தலைவர் திரு நிதின் நிபின் அவர்கள் இன்றைக்கு அங்கே பேரணி நடத்துகிறார். எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் தொகுதியில் இன்று பேரணி நடத்துகிறார். அதே மாதிரி மதுரை தெற்கில் இன்று பேரணி நடத்துகிறார். நாளைய தினம் திருச்சியினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை தொகுதிகளில் அவர் உரையாற்றுகிறார். அதே மாதிரி நாளைய மறுதினம் நம்முடைய முன்னாள் அகில இந்திய தலைவரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா அவர்கள் நாளைய மறுதினம் திருவண்ணாமலை மற்றும் தளி இந்த 2 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் சென்னையில் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெறவிருக்கிறது. உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க.
திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி குறித்து ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கிறது. அவர் அதை மட்டும் சொல்லலை. நீங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு இன்னும் கொஞ்சம் சொல்லாத விட்டுருக்கிறீங்க. அவர் அதை மட்டும் சொல்ல, பிஜேபி நினைத்தால் ஒரு மாதத்தில் கூட எதை வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு பயந்து போயிருக்கிறார். அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு சொன்னவர் இந்த அளவிற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு காரணம் திமுக எப்படியெல்லாம் திருமாவளவன் அவர்களை எந்த அளவிற்கு ஓரம் கட்டி, எந்த அளவிற்கு அச்சுறுத்தி மிரட்டி எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாமும் தான் பார்த்திருக்கிறோம். அவரே அதை பல கூட்டங்களின் வாயிலாக பல விஷயங்கள் அவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அச்சுறுத்தல் இருக்க முடியும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தான். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களை கூட மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காத அளவிற்கு அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை கொடுத்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அதனால் திருமாவளவன் அவர்கள் எதை பற்றியும் பிஜேபி வந்தால் நல்லது அப்படின்றத அவர் சொல்லட்டும். அவர் வர வேண்டும் என்று விரும்புவதால் தான் அப்படி பேசியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் உறுதியாக அமையும். இது எல்லாமே விஷுவலாக வந்தது தானே நான் சொல்கிறேன். விஷுவலாக எல்லா நம்முடைய தமிழ் தொலைக்காட்சிகளில் வந்த விஷயங்களை தான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன லிஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த 25 இடங்களை நான் சொன்னேன். அதனால் இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து பத்திரிகைகளும் வந்ததை தான் தொகுத்து நாங்கள் என்ன காரணத்தோடுன்றதை கூட நாம் சொல்கிறோம். நான் அது வேணால் உங்களுக்கு லிஸ்ட்டே நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 இடங்களில் நடந்திருக்கு. அதாவது தொலைக்காட்சிகளை வந்ததை வச்சு தான் சொல்கிறோம் ஆதாரபூர்வமாக. 25ன்றது 50 கூட இருக்கலாம். அவருடைய வாழ்த்திற்கு, அவருடைய விருப்பத்திற்கு நாம் ஒன்றும் இது பண்ணல. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவருக்கு பாருங்கள், உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. யார் கவர்னர் ஆக்குவோம் அப்படின்றது கூட அவருக்கு தெரியல. கவர்னராக யார் ஆக்க முடியும்? ஜனாதிபதி தான் ஆக்க முடியும் இல்லையா? அப்போ எப்படி கவர்னர்ன்றவங்க எப்படி நியமனம் பண்ணுவாங்க, யார் நியமனம் பண்ணுவாங்க கூட அவருக்கு தெரியலன்றது தான் அவருடைய அறிவை நான் கண்டு வியக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, அதுதான் அவர் என்ன மீன் பண்ணுறாரு அவர் தான் கேட்டு சொல்லணுன்ற. நான் அவருக்கு தெரியலன்றேன். பாருங்கள், நீங்கள் அவர் என்ன சொன்னார்ன்றதை நீங்கள் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணியோ இன்டர்பிரேட் பண்ணியோ சொல்கிறீங்க. ஏதோ நீங்கள் அவர் இப்படி தான் சொல்லியிருப்பாருன்னு. அந்த அளவுக்கு தான் அவர் தமிழ் தெரியுது, அந்த அளவுக்கு தான் அவருடைய அறிவு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு இம்மெச்சூர்டு, அதாவது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல்வாதியாகத்தான் நாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல்வாதி எப்படியெல்லாம் பேசுவார் என்பதற்கு மிக மிக முக்கிய உதாரணம் உதயநிதி ஸ்டாலின் தான். அதனால் அவர் சொல்வதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, ஏன் அதற்கும் பெரிய ஒரு பொறுப்பில் கூட அமர்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் 15 நாட்களில் கூட இருக்கு. போதுமா? எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அதான் சொல்கிறீங்க. நீங்கள் அதான் இப்போ நீங்கள் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணீங்க. நான் கேட்குறேன், இல்லைங்க, ஏன் அவங்க சபாநாயகர் ஆக முடியாதா?
திமுக 0 இடத்துல ஜெயிச்சு பிஜேபி அதிக இடத்துல ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக முடியாதா? எது வேணாலும் நடக்குங்க அரசியலில். அதனால் சொல்கிறது. காரணம் 2000 ரூபான்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, ஒரு பைபேக் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. உதாரணத்திற்கு நானும் அந்த வியாபாரத்தில் இருக்கிறேன்றதுனால சொல்கிறேன். அதே வியாபாரத்தில் நான் இருக்கிறதுனால தான் ஏற்கனவே நடைபெற்ற பல்வேறு பிரச்சனைகளின் அடிப்படையில் இதை நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுறேன். அதாவது பைபேக் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டு அப்படின்ற வார்த்தையை கூட சொல்கிறார். இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்றது தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா 10,000 ரூபா போகும், 15,000. ஆனால் அவ்வளோலாம் போகாது. 400 ரூபா கூட போகாது. இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜுக்கு 400 ரூபா தான் பழைய. ஏன்னா எல்லாருமே புதுசு தான் வாங்குகிறாங்க. அப்போ அதுக்கு வேல்யூ கிடையாது, ஸ்க்ராப்பு தான். 1000 ரூபா வரைக்கும் போக வச்சுங்க, ஸ்க்ராப்பு தான். இதில் பைபேக் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. உங்களுக்கு 8,000 ரூபா கூப்பன் வந்துடுது. நீங்கள் வாங்குவீங்களா? டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ வாங்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு கடையில் போய், ஐயா என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு இது வேணாம், வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா, சரி நான் ஒரு 6,000 ரூபா கேஷாக கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நடந்திருக்குது. பைபேக் ஸ்கீமில் இது நடந்திருக்குது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியே இதில் நடந்திருக்கு. இந்த பைபேக் ஸ்கீமில் ஒரு பல குற்றங்கள் நடைபெற்று பல வழக்குகளே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் போய் கூகுளில் தட்டினாலே பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மிக நெருக்கமான ஒரு கட்டுமான கம்பெனியினுடைய ஒரு ஓனர் இந்த வியாபாரத்தில் இருந்தார். நான் பேர் சொல்ல விரும்பலை. அதனால் இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்களை வச்சு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதை தெரிந்தே இதில் அதை என்ன பண்ணுவாங்க, இந்த பொருளெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் பணமாக கொடுப்பாங்க அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதாவது இந்த கூப்பனை கொடுத்துட்டு 6,000 ரூபா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு போவோம். மக்களை திசை திருப்புவார்கள், மயக்குவார்கள். அப்போ என்ன ஆகும், 2,000 ரூபா அதில் அந்த கூப்பனில் பாக்கி இருக்கும் இல்லையா? அது என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்திட்ட கொடுத்து தான் மாற்றணும். கரெக்டாக? அரசாங்கம் தானே கொடுக்கணும், அரசாங்கம் தானே கொடுக்க போதா சொல்கிறாங்க. அப்போது நான் ஒரு கடைக்காரர் 8,000 ரூபா கூப்பனை கொடுத்து மாற்றணும்னா சும்மா கொடுப்பாங்களா? சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதான் திட்டமே. இது மக்களுக்கான திட்டம் அல்ல, மு.க. ஸ்டாலின் அவருடைய மக்களுக்கான திட்டம். 4,000 கோடி ஊழல் நடைபெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த திட்டமே இது மிகப்பெரிய சதி திட்டம். அவங்க ஆட்சிக்கு வரப்போவது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அதற்கான ஒரு எல்லா விதமான தயாரிப்புகளையும் தெரிந்து கொண்டு தான் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு மக்கள் மீதான மிகப்பெரிய மோசடி. இதை ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாவர்ட்டி வறுமையே இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நானும் ஏற்றுக்கிறேன். இல்லை, தமிழ்நாடு வறுமை இல்லைன்னு வச்சுங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இல்லாத யாராவது இருக்காங்களா? 2 வீலர் இல்லாத ஃபேமிலி இருக்குதா? அப்புறமா எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க? திட்டம் போட்டு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் இந்த திட்டத்தையே கொண்டு வராங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் உங்களையும் நான் கேட்டேன், நீங்கள் வாங்குவீங்களான்னு. ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அப்போ அந்த பொருளினுடைய மதிப்பை குறைத்து இவர்கள் பணமாக வாங்கி அந்த பொருளை யாருக்கோ விற்பாங்க. இதுதான் நடக்க போகுது. வரி ஏய்ப்பு பெரிய அளவில் நடக்கும். இதில் பெரிய பிரச்சனைகள் வரும். நான் அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். பைபேக் ஸ்கீம் ஃபைனான்ஸில் இது போன்ற பொருட்களை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட 1-2 நிறுவனங்களை தவிர யாருமே கன்சியூமர் ஃபைனான்ஸில் இல்லை. அதாவது ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் ஃபைனான்ஸ் அப்படின்றதில் எந்த கம்பெனியும் இல்லை, எக்ஸப்ட் 2 கம்பெனி நிறுவனங்களை தவிர. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளவு பெரிய மோசடிகள் நடைபெற்றது, நிறைய என்பிஏ ஆச்சு, பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அப்போ வேணுமென்றே 10 வருடங்கள் கழித்து 15 வருடங்கள் கழித்து வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் இதில் ஏற்கனவே முன் அனுபவம் வாய்ந்த ஒரு சிலரை ஏற்கனவே இந்த வியாபாரத்தில்
இருந்தவங்க இன்றைக்கி நெருக்கமாக இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை புதுப்பித்து புதுசாக பெயிண்ட் அடித்து கொண்டு வராங்க. அதான் விஷயம். அதை நீங்கள் பார்த்துங்க, நான் வந்து என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதை கூகுள் பண்ணி பார்த்துங்க. நான் அதுக்கு மேலே நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல மாட்டேன். நான் தனிநபர் விமர்சனமே நான் என்றைக்குமே செஞ்சதே கிடையாது, நான் செய்யவும் மாட்டேன். நன்றி. ஓகே, போலாமா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய நம்முடைய சட்டமன்ற தேர்தலானது அந்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மக்களும் கூட